ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பேசிடுறேன், முடிச்சிடுறேன். ஓகே, இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்ச எப்பயும் போல என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி. அதே போல வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஒரு படத்தோட தலையெழுத்தே உங்க கையில் தான் இருக்கு. ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்குறது வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்கு. அதே போல இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா நீங்க ஆக்குவீங்க நம்புறோம். நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா, இந்த ஈவெண்ட் காதல் சடுகுடு இதை வந்து கொடுத்தது ஏஆர் ரஹ்மான் சார். தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார், அப்புறம் சரிகமா. இந்த சாங் முதல்ல கிடைச்சிச்சு, காதல் சடுகுன்ற சாங் வந்து முதல்ல எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சோடனே வந்து சாங் பெரிய ஹிட்டு, எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வைப்பாக இருக்கிற ஒரு சாங். தமிழ்நாடு மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஆந்திரா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சாங். இது மாதிரி ஒரு ஹிட்டான சாங் யார் கோரியோகிராஃபர் போகலாம் அப்படின்னும் போது உடனே மைண்டில் வந்து எனக்கு சதீஷ் பிரதர். கை தட்டாதீங்க, 2 வாரமாக ஃபோன் எடுக்கல. அவர் நம்பரை வாங்கிட்டு 2 வாரமாக ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பிக் பண்ணல. சார் என்னடா அவர் ஃபோன் பிக் பண்ணல, சார் லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் ட்ரை பண்ண, அப்பயும் ஃபோன் எடுக்கல. 2 வாரம் கழிச்சு ஃபோன் எடுக்கல. சரி விடு, வேற யாரும் ஆப்ஷன் போயிடலாமான்னு போது திரும்பி லைனில் வந்துட்டார். நினச்ச உடனே லைனில் வந்தார். எது வேற ஆப்ஷன் போகலான்னு ஒன்று லைனில் வந்தார். என்ன வருது, 2 வாரமாக உங்களை கூப்பிட்றேன் எடுக்கல அப்படின்னும் போது, சாரி அவர் யூஎஸ்ல இருந்தார். அனிருத் சாரோட கன்சர்ட் ஹுக்கும் என்ற ஒரு கன்சர்ட்டில் வந்து யூஎஸ்ல இருந்தனால அவரால் எடுக்க முடியல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பிரதர், ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, ஒரு சாங்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே எங்களை முடிச்சாகணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டோம். என்ன சாங் பிரதர் கேட்டார். பிரதர் ஒரு பெரிய ஹிட்டான சாங் அலைப்பாயுதுன்ற படத்தில் காதல் சார், அந்த பாட்டா, அந்த பாட்டு என்ன ரிமிக்ஸ் பண்ண போறீங்க கேட்டார். நீங்கள் ஒரு வாட்டி சாங் கேளுங்க, கேட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னார். சாங் அனுப்புங்கன்னா சாங் அனுப்பினேன். சாங் அனுப்பின உடனே கால் பண்ணார். கண்ணு செமையாக இருக்கு கண்ணு இந்த பாட்டு, இனிமேல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டா எல்லா பப்ளிக் இந்த சாங் தான் கண்டு ப்ளே ஆகும் அப்படின்னாரு. இது நீங்கள் என்ன பண்ணலாம் பிரதர் சொல்லுங்கன்னு. நீங்கள் அமௌண்ட்லாம் விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் வேணும், ப்ராப்ளம் இல்லை, இந்த பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே கேட்டார். நான் கேட்டேன், சரிங்க என்னங்க எப்படிங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இது என்ன சுச்சுவேஷன் கேட்டார். நான் சொன்ன ஒரு இமேஜினேஷன் பிரதர். அப்படிங்களா, சரி ஓகே என்ன பண்ணலாம், ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே புரியல, நம்ம இந்த துறையும் இல்லை, இதை பற்றி எதுவும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஆமாம் ஆமாம் பிரதர் நல்லா இருக்கும், ஆமாம் செமையாக இருக்கும், ஆமாம் அதனால வருமா, அது சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். ஃபோனை வச்சிட்டோன்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 டேஸ் பேக் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு பிரதர் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் டைரக்டர் வாலி மோகன் தாஸ், அப்புறம் கேமராமேன் பிரசன்னான்னு சொல்லி ஸ்டார்பக்ஸ் வர சொன்னாங்க, திருவான்மியூர் ஸ்டார்பக்ஸ். போன உடனே வந்து இவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸ் குரூவை பற்றி பேசினாங்க. நம்மளுக்கு எதுவும் புரியல, எதுவும் தெரியாது. நான் உடனே கேட்டேன், பிரதர் எவ்வளோ பட்ஜெட்டில் பாட்டை முடிப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. அந்த பட்ஜெட் கம்மியாக முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு எதுவும் சொல்லி நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷூட் ரிஹர்சல் போயிடுச்சு, ஷூட் போயிடுச்சு, கடைசி நாள் ஷூட் தான் நான் போனேன். இவர் என்னென்னலாம் என்கிட்ட ஃபோனில் சொன்னாரோ, அந்த பாத்ரூமில் சாரி ஹாலு, கிச்சன், பெட்ரூம், அதெல்லாம் அங்கே லைவாக செட் ஆகும். இதுதான் அந்த மனுஷன் இது சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஷூட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பில்லு வருது. என்னடா இது, நம்ம கொடுத்த பட்ஜெட்டில் கம்மி பண்ண சொன்னா இவங்க கொடுத்த பட்ஜெட்டில் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க பில்லு. மனசில் ஒரு என்னடா இது என்ன கேட்குறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனால் யார்கிட்ட சொல்லலை, மனசில் ஃபீல் பண்ணியிருந்தேன், என்னடா எவ்வளோ பெரிய பில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணார். பிரதர் உங்களுக்கு பாட்டோட விஷுவல் அமைச்சிருக்கேன் பாருங்கன்னார். பாட்டோட விஷுவல் பார்த்தோன்னா இது என்னோட படமா என்னோட பாட்டான்ற மாதிரி விஷுவல் இருந்தது. வேற மாதிரி பண்ணியிருக்காருங்க மனுஷன், வேற மாதிரி பண்ணியிருக்காரு.